1996ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி. அன்றைய தினம் ஒரு மாணவி தன்னுடைய உயர்தர கல்வி பொது பரீட்சைய முடிச்சுட்டு, எதிர்கால கனவுகள் எப்படியாச்சு தான் சாதிச்சு காட்டுவேன் என்ற ஒரு நம்பிக்கையோட வீட்ட நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த ஒரு நேரம். அன்றைய காலகட்டங்கள்ல அதிகமான சோதனைச் சாவடிகள் தமிழர்கள் மேல திணிக்கப்பட்டிருந்தது. இந்த மாரி ஒரு சந்தர்ப்பத்தில இந்த மாணவி சோதனைச் சாவடிய கடந்து போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. அப்படி ஒரு நிலை ஏற்படையக்க அந்த சோதனைச் சாவடியில இந்த மாணவி சோதனைக்கு உட்படுத்தப்படுறா. அப்படி உட்படுத்தப்படையக்க, தன்னுடைய இருந்த அடையாள அட்டைய காட்டியும், அந்த அடையாள அட்டை போதாதென்று சொல்லி சோதனைச் சாவடிக்கு இலங்கை இராணுவத்தில இருந்த சில அதிகாரிகள் அழைச்சு கொண்டு போயினர். இவ்வளவு நேரமாகியும் வீடு வந்து சேரவில்லை என்று ஒரு பக்கம் அந்த மாணவியோட தாய் அதீத வேதனையிலையும், அந்த மாணவியோட தம்பி, அக்கா எப்ப வருவான்றது எதிர்பார்ப்போடையும் வீட்டின் கதவுகள நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறான். நேரங்கள் கடக்குது. நாழிகைகள் கடந்து கடந்து போய் கொண்டிருக்குது. ஒரு அயல் வீட்டுக்காரர் திடீரென்று ஒரு விஷயத்த வந்து அந்த வீட்டுக்காரர்ட்ட சொல்றார். "நான் உங்களோட மகள இந்த சோதனைச் சாவடியில பார்த்ததா ஒரு தகவல சொல்லினேன்." தாய்க்கும், தன்னுடைய மகனுக்கும் அதீத பதட்டம். இந்த பதட்டத்தோட நேரு சோதனைச் சாவடியை நோக்கி நகர்ந்து போயினர். இந்த மாணவிக்கு என்ன நடந்தது? தேடிச் சென்ற தமிழ் உறவுகள் என்ன ஆகினது? இத பத்தி தான் இந்த காணொளியில நாங்க முழுமையா பார்க்க போறோம். 90கள ஆரம்ப காலகட்டம். தமிழர்கள் மேல அதிகமான கொடுமைகள் நடந்தேறிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில கிருஷாந்தி என்ற ஒரு 18 வயது நிரம்பிய மாணவி, தன்னுடைய கல்வி பொதுப்பரீட்சை, உயர்தர பரீட்சைய வெற்றிகரமா நிறைவு செஞ்சுட்டு, தன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கொண்டு, தன்னுடைய வீட்ட நோக்கி, தன்ட தாயிட்ட இத பற்றி வடிவா சொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோட, எதிர்காலம் நல்லா இருக்க போதுன்ற ஒரு கனவோட சைக்கிள்ல இந்த மாணவி தன்னுடைய வீட்ட நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில யாழ்ப்பாணத்தில அநேகமான இடங்கள்ல நிறைய இராணுவ சோதனை முகாம்கள், சோதனைச் சாவடிகள் இருந்தது. அப்படி இந்த மாணவி வந்து தன்ட வீட்ட நோக்கி விரைந்து சென்று கொண்டிருக்கைக்க, ஒரு சோதனைச் சாவடியில இந்த மாணவி கிருஷாந்தி வந்து மறைக்கப்படுறா. மறைக்கப்பட்ட இந்த மாணவி தன்னிட்ட இருந்த எல்லா ஆதாரங்களையும் காட்டுறா. தான் வந்து பொதுத்தராதர உயர்தர பரீட்சைய முடிச்சுட்டு வீட்ட போய் கொண்டிருக்கிறதாவும், நான் வீட்ட போகணும், என் அம்மா என்ன தேடுவான்னு சொல்லியும், தன்னுடைய அடையாள அட்டையையும் காட்டி எல்லாத்தையும் இவ சொல்றா. சொல்லியும் ராணுவ சிப்பாய் ஒரு சிலர் வந்து இவால எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நாங்கள் இவாவ தனிப்பட்ட முறையில விசாரிக்கணும் என்று சொல்லி வலுக்கட்டாயமா அங்க இருந்து இழுத்து கொண்டு போறாங்க. இந்த கிருஷாந்தி இந்த பக்கத்து வீட்டில இருந்த கிருபாகரன் என்ற ஒரு ஆள் இத பார்த்துட்டார். இத பார்த்த அவர் உடனடியா விரைஞ்சு சென்று அவருடைய அம்மா, அதாவது கிருஷாந்தியுடைய அம்மாவுக்கு இந்த தகவல தெரிவிக்கணும். தெரிவிச்ச அடுத்த நிமிஷமே கிருஷாந்தியோட தாயாரும், தம்பி பிரணவனும் உடனடியாக இந்த கிருபாகரன் அவரோட உதவியோட சோதனைச் சாவடியை நோக்கி விரைந்து செல்லினர். சோதனைச் சாவடியை நோக்கி விரைந்து செல்லியக்கு தான் அவைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. சோதனைச் சாவடியில இவ போய் பார்க்கைக்க, "உங்களோட மகள நாங்க இங்க மறைச்சு வைக்கலன்னு" ராணுவ சிப்பாய் முதல்ல மறுத்தாலும், பிறகு "உள்ள தான் இருக்கிறா, வாங்கோன்னு" கூட்டிக் கொண்டே காட்டினான். உள்ள கூட்டிக் கொண்டு காட்டிக்க, அவ இந்த மகள் வந்து இறந்த நிலையிலேயும், வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலைமையிலேயும் இருந்தத பார்த்து, தாயும், தம்பி பிரணவனும் பேரதிர்ச்சிக்குள்ளாயின. நேரத்துல கிருபாகரன் வந்து இதற்கு எதிரா கேள்வி கேட்ட உடனேயே கிருபாகரன் உடனடியா வெளியால போய் ஆட்களுக்கு சொல்லுவோம்னு வெளிக்கிட்டோன்னே, அங்க இருந்த சிப்பாய் ஒரு ஆள் உடனடியா இவர கொலை செய்கிறார். அதுக்கு பிறகு பிரணவன் இவ எல்லாரையும் ஒவ்வொன்றாக இலங்கையோட சில ராணுவ சிப்பாய்கள் கொலை செய்யினர். ஒரு 18 வயது நிரம்பிய மாணவி தன்னுடைய எதிர்கால கனவுகள் எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆர்வத்தோட, ஒரு கனவோட தன்னுடைய எதிர்கால கனவுகள் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு, தன்னுடைய வீட்ட நோக்கி சென்று கொண்டிருந்த நேரத்தில, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு, அந்த தாயையும், தம்பி பிரணவனையும், அந்த மகள் கிருஷாந்தி அந்த மாணவி கிருஷாந்தியையும் வந்து உடனடியா இலங்கை இராணுவத்தை சேர்ந்த சில சிப்பாய்கள் வந்து கொண்டு போய் ஒரு இடத்த புதைக்குது. இந்த சம்பவங்கள் நடந்து இப்படியே போய்க் கொண்டிருக்கு. ஒரு சில ஆண்டுகள் கடந்த பிறகு, கிருஷாந்திய காணல் என்று தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கில, ஒரு இராணுவ சிப்பாய் கைதாகிறார். அந்த சிப்பாய் கைதாகி நீதிமன்றத்தில தன்னுடைய முழு தகவலையும் தெரிவிக்கிறார். தாங்கள் வந்து கிருஷாந்திய பாலியல் வன்புணர்வு செய்ததாகவும், மாணவியோட தாயையும், தம்பி பிரணவனையும் தேடி வந்த அயல் வீட்டுக்காரனான கிருபாகரனையும் கொன்று செம்மணி என்ற ஒரு இடத்துல புதைச்சதாகவும் சொல்றார். அது மட்டும் சொல்லாமல், செம்மணி என்ற இடத்துல அதிகமான தமிழ் ஆக்கள கொன்று புதைத்திருக்கிறோம் என்ற ஒரு பெரிய வாக்குமூலத்தையும் அவர் கொடுக்கிறார். இந்த வாக்குமூலம் வந்து ஒரு சில நாட்கள்லேயே ஒரு மிகப்பெரிய உலகளாவிய ரீதியில பூகம்பம் ஒன்று கிளம்பினது.
தமிழர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு சதியொன்று இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்றதுக்கு ஒரு பெரிய ஆதாரமா இது அமைஞ்சுச்சு. ஆனா, அப்ப இருந்த அரசாங்கம் வந்து இத மேலும் கொண்டு போக விடாமல், ஒரு சில முடிவுகளோட இத அப்படியே நிப்பாட்டுச்சு. ஆனா, திருப்பவும் 2025ல நல்லூர் பிரதேச சபை, செம்மணியில இருக்கிற ஈமக்கிரியைகள் நடைபெறுற இடத்த மேம்படுத்தணும்ன்ற நோக்கத்தோட அங்க தோண்டத் தொடங்க, அங்க இருந்து அதிகமான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுது. அடுத்த கட்டம், அடுத்த கட்டமா தோண்ட, தோண்ட, தோண்ட 476 எலும்புக்கூடுகள் இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தில ஒரு மாணவியத் தேடி புறப்பட்ட ஒரு பயணம் வந்து, ஒரு மொத்த தமிழ் சமூகத்தில அதிகமான ஆட்கள கொன்று குவிச்ச ஒரு இடமா அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிருஷாந்தி என்ற ஒரு மாணவி தான் இறந்து இந்த உலகத்துக்கு பல தமிழ் மக்கள அடையாளப்படுத்தியிருக்கு. வந்து பல ஆண்டுகள் கடந்தாலும் இந்த மாரி ஒரு விஷயங்கள கேட்க எங்களோட மனத சரியா பற்றிக் கொள்ளுது. இன்னும் எத்தன பேர இப்படி இலங்கை ராணுவம் வந்து கொலை செஞ்சிருக்குன்றதுக்கு, எத்தன பேர் இப்படி வந்து காணாமலாக்கப்பட்டு எங்கெங்க புதைக்கப்பட்டிருக்கணும்ன்றத காலம் தான் எங்களுக்கு சொல்லணும்.